நபித்தோழர் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளை திட்டிக்கொண்டே ஏசிக்கொண்டே வந்தார்கள் என்று சொல்றாங்க. ஏன் திட்டினான்னு சொன்னா, இவர்களோடு போர் புரிந்ததன் காரணத்தினாலதான் என்னுடைய அசர் வக்து பாலா போச்சு. அசர் வக்துக்கு தொழ வேண்டிய அசர் தொழுகையே மகரிப் நேரத்தில் தொழக்கூடிய நேரம் வந்துருச்சு. அந்த அளவிற்கு இவர்களோடு தொடர்ச்சியாக போரிட்டுக் கொண்டே இருந்தோம், பிறகு நாசமாக போகட்டும் திட்டிக் கொண்டே வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆதி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகச்சிறந்த கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்த முக்கியமான போர்க்களங்களுடைய விடயங்களை தொகுப்பாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் உரைக்குள் செல்வதற்கு முன்னால முதல்ல இத்தனை நாட்கள் நாம் என்னதை கவனித்தோம் என்பதை ஒரு முறை நினைவூட்டப்படுகிறோம். முதல் நாள் நாம் ஒரு போர்க்களத்தை பற்றி பார்த்தோம். அது என்ன போர்க்களம் என்பது ஞாபகம் இருக்குதா? பத்ர போர்க்களம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 3வது நாள். இன்றைய தினம் முடிவில் தான் 3 நாட்களுக்குமான கேள்விகள் கேட்கப்படும். இது இப்ப 2வது நாள் ஒரு முக்கியமான ஒரு போர்க்களத்தை பார்த்தோம். அது என்ன போர் என்பதை சொல்ல இயலுமா? உஹது போர். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அந்த அடிப்படையில இஸ்லாமிய வரலாற்றுல எத்தனையோ போர்க்களங்கள் இருக்கிறது. வரலாறு பேசக்கூடிய, சரித்திரம் படைக்கக்கூடிய பல போர்க்களங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருந்தாலும் கூட இந்த பத்ரு போர்க்களம் உஹது போர்க்களத்திற்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு போர்க்களம் என்று சொன்னால் அது அல் அஹ்ஸாப் போர்க்களம். அல் அஹ்ஸாப் என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா? அஹ்ஸாப்னா என்ன சொல்லுங்க? அல்ஹம்துலில்லாஹ். அஹ்ஸாப் என்று சொன்னால் கூட்டுப்படை. இது கேள்வி கிடையாது, ஒரு தெரிந்து கொள்வதற்காக கூடுதல் தகவல். அஹ்ஸாப் என்று சொன்னால் கூட்டுப்படை. இந்த அஹ்ஸாப் போர்க்களத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பெயர்களை குறிப்பிடுகிறான். மார்க்கம் நமக்கு காட்டித் தருகிறது. ஹந்தக் போர் என்றும் இந்த போர்க்களத்தை அழைப்பார்கள். தமிழில் அகல் போர் என்று இந்த போர்க்களத்தை பேர் சொல்லி அழைப்பார்கள். இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடைபெற்ற போராக இருந்தது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ரு போர்க்களம். அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போர்க்களம். அதற்கு பின்னால் 1 ஆண்டுகள் கழித்து ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடைபெற்ற போர்தான் இந்த அஹ்ஸாப் என்று அழைக்கக்கூடிய அகல் யுத்தம். ஒவ்வொரு போர்க்களத்திற்கும் இடையில ஏதாவது ஒரு காரணம் என்பது இருக்கும். பத்ரு போர்க்களத்திற்கு ஒரு காரணம் இருந்தது. உஹது போர்க்களத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. பழிவாங்க வைக்கப்பட்ட போராகத்தான் உஹது போர்க்களம் இருந்தது. அதே போல இந்த அஹ்ஸாப் போர் நடைபெறுவதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் யார் என்று சொன்னா யூதர்கள் தான். அல்லாஹுடைய தூதருடைய கட்டுப்பாட்டில் இருந்த முஸ்லிம் படை பனு நலீர் என்று அழைக்கக்கூடிய ஒரு பெரும் யூத கூட்டத்தை வெற்றி கொள்கிறது. இந்த யூத கூட்டத்தை வெற்றி கொண்ட மாத்திரத்திலேயே சுற்றி இருக்கக்கூடிய மற்ற யூத கூட்டங்களுக்கு உள்ளத்திலே மிகப்பெரிய கலக்கம் ஏற்படுகிறது. ஏண்டா பனு நலீர் என்று அழைக்கக்கூடிய யூத கூட்டத்தை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இதற்கு பின்னாலே நம்மை வெற்றி கொள்வதற்கோ அல்லது நாட்டை விட்டு துரத்தி விடுவதற்கோ இவர்களுக்கு பெரும் காலம் போதாது என்று எண்ணி பெரிய அளவுல உள்ளத்திலே கலக்கமடைகிறார்கள். அதனால பெரிய சதி திட்டத்தை தீட்டக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த சதி திட்டத்திற்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய குலம் யாருன்னு கேட்டா
பனு குரைலா என்று அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம். மதீனாவிற்கு மிக நெருக்கமாக வசிக்கக்கூடிய ஒரு யூத கூட்டம் பனு குரைலா. இந்த யூத கூட்டம் தான் இந்த கொடும் சதியை திட்டமிட்டு அரங்கேற்றக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சதி என்று சொன்னா, இதுவரைக்கும் நடந்த போர்க்களங்களை பொறுத்தளவுல மக்கத்து குறைஷிகள் மட்டும்தான் முஸ்லிம்களோடு நேருக்கு நேராக மோதிக்கொண்டார்கள். அது பத்ரு போர்க்களமாக இருந்தாலும் சரி, உஹது போர்க்களமாக இருந்தாலும் சரி, எண்ணிக்கை தான் மாறுபட்டு இருந்தது. பத்ரு போர்க்களத்திலே 1000 குறைஷிகள் என்று சொன்னால், உஹது போர்க்களத்திலே 3000 குறைஷிகள், மும்மடங்காக எண்ணிக்கையிலே மாறுபட்டு இருந்தார்களே ஒழிய வேறு எந்த கூட்டத்தையும் எதிரிகள் தன் கூட ஒன்று சேர்ப்பதற்காக முயற்சிகள் செய்யலை. ஆனால் இந்த அஹ்ஸா போர்க்களத்தை பொறுத்தவரை பேருக்கு ஏற்றது போல பல்வேறு குழுக்களும் கூட்டங்களும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை தாக்குவதற்காக வந்த ஒரு போர்க்களம் தான் இந்த ஹந்தக் போர்க்களம். இந்த ஹந்தக் போர்க்களத்திலே பல்வேறு கூட்டங்கள், யூதர்கள், மக்கத்து குறைசிகள், அவர்களை சுற்றி இருந்த பல குலங்கள், நெருப்பு வழங்கியல், இப்படி பல்வேறு கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட வேண்டும் என்று கூடிய கூட்டம் தான் இந்த ஹந்தக் போர்க்களத்திலே கலந்து கொண்ட கூட்டமாக இருக்கிறது. இந்த போர்க்களம் நடைபெறுவதற்கு முன்னால் இப்படி ஒரு படை, ஒரு மிகப்பெரிய இதுகாலம் நாம் சந்தித்திராத ஒரு பிரம்மாண்டமான கூட்டுப்படை மதீனாவை நோக்கி நேரடியாக திரண்டு கொண்டு தாக்க வருகின்றது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகிறார். பொதுவாக இதற்கு முன்னால் நடந்த போர்க்களமும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். எந்த ஒரு போர்க்களத்தை நாம் தொடங்குவதற்கு முன்னரும், அந்த போர்க்களத்தை சந்திப்பதற்கு முன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களோடு ஒரு ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, மசூரா செய்வாங்க. அப்படி உயர்மட்ட பொது மசூராவை அஹ்ஸா போருக்கு முன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டுகிறார்கள். அந்த மசூராவுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், எதிரிகளை எவ்வாறு நாம் கையாள்வது என்பதாகத்தான் இருந்தது. பத்ரு போர்க்களத்தை பொறுத்தவரையுள்ள எதிரிகளை எங்கே சந்திக்க போகிறோம் என்பதே தெரியாது. வெறுமனே ஒரு வாணிப கூட்டத்தை தாக்குவதற்காக திரண்ட கூட்டம் தான் அந்த 300 மக்களும். ஆனால் அதற்கு பின்னாலே அல்லாஹுடைய நாட்டம் அது மிக பெரும் போராக மாறி போனது, எதிர்பார்க்காத ஒரு விடயம். ஆனால் உஹது போரை பொறுத்தளவுல உஹது போர் மக்கா மதீனாவை நோக்கி வரக்கூடாது, அதற்கு முன்னரே எதிரிகளை நிப்பாட்டி அவர்களை புறங்காட்டி ஓடச் செய்ய வேண்டும் என்பதற்காக உஹது மலையிலே நேரடியாக மக்கத்து குறைஷிகளை முஸ்லிம்கள் சந்தித்தார்கள். ஆனால் இந்த அஹ்ஸா போரை பொறுத்தளவுல படை ரொம்ப அதிகமான மக்கள், நம்மை எதிர்க்கக்கூடிய தாக்கக்கூடிய படை எதிரிகள் ரொம்ப அதிகமான மக்கள். அப்ப அவர்களை நேருக்கு நேராக மதீனாவிற்கு வெளியே சந்திப்பது என்பது முஸ்லிம்களுக்கு பெரும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் குறைவு, ஆயுதங்களும் குறைவு, வாகனங்களும் சொற்பமான வாகனம் தான் இருக்குது. அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்தை நேருக்கு நேராக மதீனாவிற்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சந்தித்து போரிடுவது என்பது அந்த அளவிற்கு முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு சாத்தியமில்லாத ஒரு விடயம். அப்ப இதையெல்லாம் வந்து உயர்மட்ட கூட்டத்திலே ஆலோசனை செய்கிறார்கள். அப்ப எந்த மாதிரி இந்த போர்க்களத்தை அணுகலாம் என்பதாக திட்டமிடுறாங்க. அந்த திட்டத்துடைய விளைவு அவர்களை மதீனாவிலே வைத்துதான் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஒரு தீர்மானம் ஏற்றுறாங்க. வெளியில போய் தாக்க கூடாது, மதீனாவிற்கு எதிரி கூட்டத்தை வரவழைப்போம், இந்த மதீனாவிலே வைத்தே எதிரி கூட்டத்தை தாக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதாக திட்டம் திட்டுறாங்க. அப்ப அந்த திட்டத்திற்கு ஆணிவராக ஒரு நபித்தோழர், இவர் மதீனாவை சேர்ந்த அன்சாரி நபித்தோழரும் அல்ல, மக்காவை சேர்ந்த முஹாஜிர் நபித்தோழரும் அல்ல, வேறு நாட்டை சேர்ந்த சல்மான் என்று அழைக்கக்கூடிய நபித்தோழர், சல்மான் பாரிஸ் என்று அழைக்கக்கூடிய நபித்தோழர் அழகான ஒரு யோசனையை நமக்கு காட்டி தருகிறார்கள். அந்த யோசனை தான் அகல்போருடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது.
அந்த சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அகல் இந்த போரை பொறுத்தளவுல அவர்களை மதீனாவை நோக்கி வரவழைத்து நாம் நேரடியாக தாக்குவோம். ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய அகல் குழி ஒன்று தோண்டப்பட வேண்டும் என்பதாக ஒரு மிகச்சிறந்த யோசனையை சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த யோசனையை கேட்ட மாத்திரத்துல அத்தனை சகாபாக்களுக்கும் உற்சாகம் வந்துருச்சு, ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. இன்னைக்கு இதுகாலம் சந்தித்திராத ஒரு போர்க்கால சூழ்நிலை, எதிரிகளை நேருக்கு நேராக சிந்திக்காமல் அவர்களை வரவிட்டு கூடுதலாக தாக்குவது, அப்படி ஒரு போர் யுத்தி. அதற்காகத்தான் அகலை தோண்டக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அகல் என்பது சாதாரணமாக ஒரு அடியோ ஈரடியோ தோண்டக்கூடிய அகல் கிடையாது. அகல் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு குழி, மதீனாவை சுற்றி தடுப்பு அரணாக எந்த வழியிலும் கூட எதிரிகள் தப்பித்தவை கூட நுழைந்து விடக் கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக அகல் தோன்றக்கூடிய பணிகள்ல ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த அகல பொறுத்தளவுல அதுல அனைத்து சகாபிக்களும் அகல் தோன்றக்கூடிய பணியில பங்கேற்றார்கள். முஹாஜிர்களும் சரி, அன்சாரி தோழர்களும் சரி, எந்த நபருக்கும் இந்த அகல் தோண்டக்கூடிய பணியில விதிவிலக்கு இல்லை. அத்தனை சகாபாக்களும் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விடயத்திற்குமே முன்மாதிரியாக இருப்பாங்க. மக்களை ஏவி கொண்டு தான் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு வேலை வாங்குவது ரசூலுல்லாஹ்வுடைய பணி இல்லை. ஒரு விடயத்தை மக்களுக்கு ஏவுகிறார்கள் என்று சொன்னால் அதை முதல்ல செயல்படுத்தக்கூடியவர்களாக முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் இந்த அகல்பூர் சமயத்துல தோண்டக்கூடிய அகலுக்கும் முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. முதல்ல அவர்கள் களத்துல இறங்கி அகலை தோண்டக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ரொம்ப கடுமையான முறையிலே, சாதாரணமான அடிப்படையில் அகல் தோண்ட முடியல. அன்னைக்கு நம்ம ஒரு 2 அடி குழிய மண்வெட்டியை வைத்து வெட்டுவது என்பது எவ்வளவு பெரிய உழைப்பை செலுத்த வேண்டும் என்பது மக்கள் சொல்ல தேவையில்லை. சில பேருக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், இழப்பு வந்துடும், அப்ப முடியலையே 2 அடி கூட வெட்ட முடியலையே என்பதாகத்தான் இன்றைக்கு நம்முடைய உடல் வகைகள் இருக்கிறது. இவ்வளவு உண்டும் கூட, இந்த அளவிற்கு ஆரோக்கியமான சூழ்நிலைகளும் தேகமும் அமைந்தும் கூட உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது என்பது சாதாரண விடயமில்லை. சாதாரணமாக மசூரால சொல்லிட்டாங்க அகல் தோண்டலாம் என்று, ஆனால் அதை செயல்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியமாக இல்லை. ஆனாலும் சகாபாக்கள் தொடர்ச்சியாக எந்த விதமான மனக்கோணலும் இல்லாமல் உள்ளத்தளவிலே உற்சாகமாக இந்த அகல் தோண்டக்கூடிய பணிகளில் ஈடுபட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அகல் தோண்டக்கூடிய சமயத்திலேயே சகாபிக்களை நோக்கி பாடிக்கொண்டே அகல் தோண்டக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். பொதுவாக எந்த ஒரு கடினமான பணியை எடுத்துக்கொண்டாலும் அந்த பணியை வெறுமனே சாதாரணமாக யாரிடத்திலும் பேசாமல் எந்த விதமான பேச்சுகளும் வைத்துக் கொள்ளாமல் செய்யக்கூடியது என்பது ஒரு சமயத்திலே சலிப்பு தட்டக்கூடியதாக இருக்கும் பொதுவாக. அதனால இசை இல்லாமல் அழகான வார்த்தைகளை சொல்லி பாடுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகல் போரில் முறையாக வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கும் கூட கடற்கரை ஓர பகுதிகளில் போனீன்னு சொன்னா கரைவலை என்ற ஒன்றை இழுப்பாங்க. கடற்கரை ஓரம் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய வாழ்ந்த மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். கரைவலை என்பது என்று சொன்னா கரையிலிருந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் 200 மீட்டர் தொலைவுக்கு வலைகளை போட்ல போட்டுட்டு கரையில வந்து அதோடைய முனையை போட்டுருவாங்க. போட்டு விட்டு அதை கடற்கரை ஓரமாக இழுப்பார்கள். இழுக்கக்கூடிய சமயத்தில் அலுப்பு தட்டக்கூடாது என்பதற்காக ஐலேசா என்பதாக பாடுவாங்க. ஏழை ஏழை ஐலேசா என்பதாக அவர்கள் பாடல்கள் அமையும். ஏன்னு சொன்னா அலுப்பு தட்டக்கூடாது, இழுக்கக்கூடிய வேலை உற்சாகமாக இருக்கணும் என்பதற்காக இன்றைக்கும் நடைமுறையில செயல்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு செயல்படுத்தினார்கள். ஆனால் வெறுமனே சில வார்த்தைகளை கூறி உற்சாகமூட்டாமல் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய அளவிற்கு உற்சாகமூட்டக்கூடிய பாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடினாங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்னா, இறைவா மறுமை வாழ்க்கையை தவிர நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. அரபியில பாடுறாங்க, மறுமை வாழ்க்கையை தவிர நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. அதற்காக உழைக்கக்கூடிய முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் நீ மன்னிப்பு அருள்வாயாக என்பதாக பாடுறாங்க. திரும்ப திரும்ப பாடுறாங்க. மறுமை வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அதற்காக மட்டும்தான்
முஹாஜிர் தோழர்களும் அன்சாரி தோழர்களும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களாகவே அவர்களுக்கு மன்னிப்பை கொடுகல்லா என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த பாடலை கேட்ட மாத்திரத்துல அன்சாரிகளும் சரி முஹாஜிர் தோழர்களும் சரி அல்லாஹுடைய தூதரை நோக்கி மீண்டும் பாடுறாங்க, நிச்சயமாக நாங்கள் மறுமைக்காக அல்லாஹ்விற்காக எப்படிப்பட்ட உழைப்பையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதாக அந்த அர்த்தம் புரிந்த அடிப்படையிலே அவர்கள் திரும்ப பாடல்களை பாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படியாக பாடல்கள் மீண்டும் மீண்டும் பாடி ஓரளவிற்கு அகலை இரு சாராரும் முஹாஜிரும் சரி அன்சாரி தோழர்களும் சரி எந்த விதமான சலனமும் இல்லாமல் தொடர்ச்சியாக தோண்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது முக்கியமாக மிகப்பெரிய சவாலாக அகல் தோண்டக்கூடிய சமயத்துல சகாபிக்களுக்கு அமைந்தது என்று சொன்னா குளிர். நம்ம பாலைவன பிரதேசத்தை பொறுத்தளவுல ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பகலில் எந்த அளவிற்கு மிகப்பெரிய சூடாக இருக்கிறதோ இரவு பொழுதுல அந்த அளவிற்கு குளிர் நிறைந்ததாக பாலைவன பிரதேசம் மாறும். அதுபோல கோடை காலங்களில் எந்த அளவிற்கு உச்சபட்ச வெப்பநிலையை அவர்கள் அடைந்து கொள்வார்களோ அதே போல பாலைவனத்திலே வாழக்கூடிய மக்கள் குளிர்காலத்திலே உச்சபட்ச குளிரை அடைந்து கொள்வார்கள். இன்னும் அந்த அளவுக்கு தான் தட்பவெப்ப நிலை அமையும். இப்ப துபாயில வாழக்கூடிய மக்கள் சவுதியில வாழக்கூடிய மக்கள் இடத்தெல்லாம் இருந்தாங்க கேட்டு பாருங்க, சொல்வார்கள் குளிர்காலத்துல பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு தெரியாது, அந்த அளவிற்கு பனியுடைய இது இருக்கும். 10 மணி வரைக்கும் பக்கத்துல இருக்கவங்க எனக்கு தெரியாது. பாலைவனம் கோடை காலத்துல பார்த்தோம்னு சொன்னா 7:30 8 மணி வரைக்கும் சூரியன் இருக்கும். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதுதான் அந்த பாலைவனத்துடைய மிகப்பெரிய விடயமாக இருக்கும். அப்ப இதை தான் அந்த மக்களும் சவாலாக எதிர்கொண்டார்கள். மக்கத்து மதினத்து பாலைவனம் தானே அது. அப்ப அந்த பாலைவனத்தில் வாழக்கூடிய அந்த மக்கள் காலை வேளையில தான் அதிகமாக அகல் தோண்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப மிகப்பெரிய குளிரை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. குளிர் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. காலையில ஃபஜ்ர் முடிச்சிட்டு அகல் தோண்டுவாங்க. ஃபஜ்ர் முடிச்சிட்டு காலங்காத்தால இந்தியாவில் இருக்கிறது கிடையாது, அரபு பாலைவனத்தை தோண்டக்கூடியார்கள். இப்ப எந்த அளவிற்கு குளிரை எதிர்கொண்டிருப்பார்கள் பாருங்கள். அவ்வளவு குளிரிலும் அவர்கள் தொடர்ச்சியாக அகல் தோண்டும் பணியில் ஈடுபட்டாங்க. இன்னொன்று அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக என்ன இருந்தது என்று சொன்னா பசி. நான் சாதாரணமான உணவை அவர்கள் தன்னிடத்திலே கொண்டிருக்கவில்லை. இன்றைக்கு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த உணவை கொடுத்திருக்கிறான். நம்ம விருப்பப்பட்ட உணவை விருப்பப்பட்ட நேரத்தில் ஆக்கி உண்ணக்கூடிய பரக்கத்தை வசதிகளை பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். ஆனால் அவர்களுக்கு பல நாட்களுக்கு உணவில்லாமல் தான் வாழ்க்கையே அமைந்தது. அது ரசூலுல்லாஹ் மட்டுமில்லை, அத்தனை நபித்தோழர்களுக்கும் அதுதான் நிலைமை. எந்த அளவிற்கு அவர்கள் பசி அனுபவித்தார்கள் என்று சொன்னால் பல சகாபாக்கள் தங்களுடைய வயிறுகளில் கற்களை கட்டிக்கொண்டுதான் அவர்கள் அந்த அகல் தோண்டும் பணியில் ஈடுபட்டாங்க. கற்களை கட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த கல்லுடைய இது இருக்கு பாருங்க, வெயிட் இருக்கு பாருங்க, அதோடைய எடை அவருடைய பசியை மறக்க செய்யும். வயிற்றுல கல்லை கட்டியிருந்தோம்னு சொன்னா அது பசியை மறக்க செய்யும் என்ற நினைப்பிலே கல்லை ஈரத்துணியிலே முடித்து வயிற்றிலே கட்டி கொண்டுதான் அந்த சகாபாக்கள் உழைப்பை மேற்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறாங்க ஒரு சகாபி, அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப பசிக்குது, எங்களால முடியல, எங்களுடைய உள்ளம் எங்களுடைய மனம் எங்களுடைய உடல் அத்தனையும் சோர்ந்து போயிருக்குது, ரசூலுல்லாஹ் உணவு கிடைக்காத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம், இருந்தாலும் அல்லாஹ்விற்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டு தன்னுடைய வயிற்றை திறந்து காண்பிக்கிறாங்க, தன்னுடைய ஆடையை திறந்து காண்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றில் அவர்கள் கற்களை கட்டியிருப்பதை போன்று 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தது. அவர்கள் எல்லாம் ஒரு கல்லை கட்டிக்கொண்டு சகாபாக்கள் உழைத்தார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் 2 கற்களை கட்டிக்கொண்டு அந்த அகல் தோண்டும் பணியிலே உழைக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இந்த அளவிற்கு வேதனையை அனுபவித்துக் கொண்டுதான் ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் குளிர், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய உடல் வேதனை, அத்தனையும் அனுபவித்துக் கொண்டுதான் அந்த சகாபாக்கள் அகல் தோண்டும் பணியில் ஈடுபட்டாங்க. காரணம், இந்த இஸ்லாம் ஒருபோதும் எதிரிகளால் உருக்குலைக்கப்படக்கூடாது. இஸ்லாம் எப்போதும் உயர்ந்ததாக சிறந்த நிலைமையில இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றுமே உச்சத்திலாக இருக்கணும். அதை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் ஒருபோதும் நம்மை
அணுகக்கூடாது, அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதாகத்தான் இருந்தாங்க. அவருடைய உயிருக்காகவோ அவருடைய உடைமைகளுக்காகவோ அகல தோண்டலை, இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக மட்டுமே அவர்கள் அகலை தோண்டினார்கள். பத்ரு போர்க்களத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே அழுது புரண்டு துஆ கேட்டார்களே, அந்த துஆவுடைய அர்த்தம் என்ன? எதற்காக துஆ கேட்டாங்க? என்னுடைய மக்கள்லாம் உயிர் வரி பெறும், உடைமைகள் வரி பெறும், என்னுடைய செல்வங்கள் வரி பெறும் என்பதற்காக கேட்கப்பட்ட துஆ கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள் தான் உம்மை வணங்கக்கூடிய இறுதி மக்கள். இந்த உலகத்திலேயே உம்மை வணங்கக்கூடிய இறுதி மக்கள், கடைசி மக்கள் இந்த மக்கள் மட்டும்தான் இப்போது இந்த உலகத்திலே மீதம் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த போர்க்களத்திலே மடிந்து விட்டார்கள் என்று சொன்னால், உன்னை வணங்குவதற்கோ உன்னை நினைவுகூறுவதற்கோ உன்னிடத்திலே சரணடைவதற்கோ நன்மைகளை செய்வதற்கோ இந்த உலகத்திலே யாருமே இருக்க மாட்டார்கள். ஆகவே எங்களுக்கு உன்னுடைய அருளை கொடுப்பாயாக அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த அடிப்படை தான் அகல் போருக்கும் பொருந்தும். அகல் போரிலே அவர்கள் இந்த அளவிற்கு பசியை மறைத்துக் கொண்டு உடல் ஏற்படக்கூடிய அத்தனை சுகவீனங்களையும் மறைத்துக் கொண்டு அவர்கள் போராடினார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் இஸ்லாத்தை தலைந்தோங்க செய்ய வேண்டும் என்ற ஒற்றை காரணம் மட்டும்தான். அப்ப இப்படிப்பட்ட பசிக்கு மத்தியில தோன்றக்கூடிய சமயத்துல பல அற்புதங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு நிகழ்த்தி காட்டக்கூடிய சமயத்தை பார்க்கிறோம். பசி என்பது மிகப்பெரிய ஒரு வேதனை. இல்ல இன்னொரு விடயத்தையும் கூடுதலாக சொல்லுவோம். சிறு உணவு தான் அவர்களுக்கு கூடுதலாக கிடைத்தது. ரொம்ப பசியில இருந்தாங்க. சாப்பிடுவதற்கு சிறு உணவு கூட இல்லைன்னு சொன்னா எழுந்து நடக்கக்கூடிய சக்தியற்றவர்களாக பல சகாபிகள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சமயத்திலே அவர்கள் எழுந்து நடந்து கொள்வதற்காக ஓரளவிற்கு தன்னுடைய உயிரை தன்னுடைய உடல்ல தக்க வைத்துக் கொள்வதற்காக சிறு கோதுமை, சிறு ஒரு கை அளவிற்கு வார்கோதுமை மட்டும்தான் அவருடைய கைகளில் இருந்தது. அந்த வார்கோதுமையை அரைத்து மாவாக்கி கெட்டு கொழுப்புல, அதாவது கெட்டுப்போன கொழுப்பு மட்டும்தான் அவருடைய கையில் இருந்தது. அந்த கெட்டுப்போன கொழுப்போடு அந்த வார்கோதுமையுடைய மாவை ஒன்றாக கலந்து அதைத்தான் அவர்கள் உண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க. பல சகாபிகள் சொல்லி காமிக்கிறாங்க, அந்த கெட்ட கொழுப்புடைய கொடும் மனம் என்பது, வாசம் என்பது, அந்த கெட்ட நாட்டம் என்பது எங்களால சகித்துக் கொள்ள முடியல. இருந்தாலும் கூட நாங்கள் உயிர் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் சகித்து கொண்டு அதை உண்ணக்கூடியவர்களாக இருந்தோம். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு சகருக்கு நம்முடைய ஊர்கள்ல அம்மாமார்கள் என்னைக்காவது ஒரு நாள் செய்வோம், ரசமோ அல்லது சாம்பாரோ இன்ன பிற கார குழம்பு ஏதாவது ஆக்கிட்டாங்கன்னு வைங்க, பெரும்பாலான நம்முடைய குழந்தைகளுக்கு மூஞ்சில அப்படியே ஈ ஆடும். ஏடா என்ன இன்னைக்கு சாம்பாரா, சாம்பார் சகரா, சாம்பார் சாப்பிட்டு சகர் வைக்கலாமா, எப்படி பட்டினியா கிடக்க முடியும் என்றெல்லாம் நம்முடைய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். ரசமாதி அது விஷம், ரசத்தை குடிச்சிட்டு யாராவது சகர் வைப்பாங்களா என்றெல்லாம் வியாக்கியானம் பேசக்கூடிய அடுக்குமொழிகள் பேசக்கூடிய நம்முடைய குழந்தைகளை பார்க்கிறோம். ஆனா உன்னை நினைவுபடுத்துங்க, அந்த மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடையாது, ஆனால் கடும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். கெட்ட கொழுப்பு நிறைந்த அந்த கொழுப்பைத்தான் அந்த மாவோடு கலந்து உண்ணக்கூடிய சமயத்தை பார்க்கிறோம். அவர்களோடு ஒப்பிட்டம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாழ்க்கையையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே பரக்கத்தையும் கொடுத்திருக்கிறான் என்பதை நினைவுபடுத்தி பாருங்க. இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில இருந்தது. அதுல ஒரு குறிப்பாக இன்னொரு சம்பவம் நடந்தது என்று சொன்னால், ஒரு அகல் தோன்றக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய பாறை ஒன்று தென்படுது. பாறையை பார்த்த மாத்திரத்துல பல சகாபிகள் அதை உடைப்பதற்காக முற்படுறாங்க, ஆனால் யாராலும் முடியல. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தகவல் தெரிவிக்கப்படுது. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, வந்து அந்த பாறையை பார்க்கிறாங்க. பார்த்த மாத்திரத்துல ஒரு குந்து என்று அழைக்கக்கூடிய குந்துக்கள், ஒரு பெரிய ஆயுதத்தை கொண்டு வந்து ஒரே ஒரு அடிதான் அந்த பாறையில அடிக்கிறாங்க. பாறைகள் சுக்கு சுக்காக சிதறி போகக்கூடிய, மண் துகள்களாக சிதறி போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உடல்ல எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்விற்கு வலு வந்திருக்கும் பாருங்க. சரியான உணவு கிடையாது, சரியான பானம் கிடையாது, சரியான அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் கூட அதை பேணி பாதுகாப்பதற்கான சூழ்நிலை இல்லாட்டாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய உடல் வலு அவ்வாறு இருந்தது என்பதை பல ஹதீஸ்கள் நமக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதுபோல அந்த அகல் போர் சமயத்துல ஒரு மிகச்சிறந்த அற்புதமான சம்பவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அரங்கேற்றி காட்டக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த அகல் போர் சமயத்துல நம்ம எல்லாம் பார்த்தோம், அத்தனை சகாபாக்களும்
உண்ணாமல் வயிறு ஒட்டி போயிருந்தார்கள். இப்ப ரசூல்லா மட்டும் வயிறு படைக்க உண்ணல, ரசூல்லாவுடைய வயிறும் ஒட்டி போயிருந்தது. இதே ரசூல்லாவுடைய உறவினரான ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவர்களுக்கு மனம் கேட்கல, ரசூல்லாவுடைய வயிறு ரொம்ப ஒட்டி போயிருக்குதே, அவர்களுக்கு நம்மால் ஆன ஏதாவது சிறு உதவியை செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில நேர வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியிடத்துல கேட்கிறாங்க, ஏதாவது உணவு வீட்டுல இருக்குதான்னு கேட்கிறாங்க. அவருடைய மனைவி சொல்றாங்க, சிறு அளவிற்கு வார்கோதுமை மட்டும்தான் நம்முடைய வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப ஜாபிர் பின் அப்துல்லா முடிவு பண்றாங்க, சின்ன ஆட்டுக்குட்டி நம்ம வீட்டுல இருக்குது, நான் ஒண்ணு பண்றேன், ஆட்டுக்குட்டியை அறுத்து அதை கறி சமைக்கக்கூடிய வேலையை நான் பார்க்கிறேன், நீங்க அந்த வார்கோதுமையை அழகான முறையில அரைத்து அதை குழைத்து மாவாக்குங்க, ரொட்டி சுட்டு ஆணத்தை வச்சு கொடுத்துடலாம் என்பதாக முடிவெடுக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடம் என்னன்னு சொன்னா, வார்கோதுமை ரொம்ப குறைவாக இருக்குது, வெறும் ஆணத்தை குடிக்க இயலாது, அதுவும் சிறு ஆடு தான், ஆட்டுக்குட்டி தான், வார்கோதுமையும் குறைவாக இருக்குது. அப்ப இதை கொண்டு சில சகாபாக்கள் மட்டும்தான் பசியாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அங்கே ஆயிரக்கணக்கான சகாபிக்கள் அகல் பொருளை வேலை செய்கிறார்கள். ஆனா இவங்க நியத்து வைக்கிறாங்க, கண்டிப்பா ரசூல்லாவுக்கு உணவு கொடுக்கணும். ரசூல்லாவுக்கு உணவு கொடுத்தோம்னு சொன்னா ரசூல்லாவை மட்டும் தனித்து கூட்டி வர முடியாது, கூடுதலாக சில சகாபிக்களையும் கூட்டி வரணும். அப்ப அத்தனை பேருக்கும் 10 வாண்டு தீர்மானிக்கிறாங்க. அப்போடைய மனைவி சொல்றாங்க, நீங்கள் ரகசியமாக ரசூல்லாவை கூப்பிடுங்க, ஒருவேளை நீங்க சகாபிக்களையும் கூடுதலாக அழைக்க வேண்டும் என்று சொன்னால் சில சகாபிக்களை மட்டும் கூட்டிட்டு வாருங்க, அந்த அளவுக்கு தான் நம்முடைய உணவுகள் வீட்டுல இருக்குது என்று சொல்றாங்க. அது மாதிரி ஆணத்தை காய்ச்சியாச்சு, ஆணம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் மாவை குழைச்சி ரெடியாக இருக்குது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அகல் போர்ல அகல் தோண்டக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அகனுடைய வீட்டுல சில உணவுகள் தயாரிச்சிருக்கிறேன், உங்களால் முடிஞ்சா இன்ஷாஅல்லாஹ் வீட்டுக்கு வாருங்க. இது போல சில சகாபாக்கள் மட்டும், ஏன்னா குறிப்பிட்ட போதுமான சிறிய உணவுகள் மட்டும்தான் வீட்டுல இருக்குது, அதனால குறிப்பிட்ட சில சகாபாக்கள் மட்டும் வந்தால் போதுமானது என்று சொல்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆணம் கொதிக்கட்டும், அதை கீழே இறக்கி வைக்க வேணாம், ஊற போட்டு எடுத்து வச்சிருந்தீங்கல்ல அந்த மாவு, அது அதே நிலைமையில் இருக்கட்டும், அதை ரொட்டி சுட வேணாம், நீங்க போங்க நான் வர்றேன்னு சொல்றாங்க. சரிட்டு ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே மனைவி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அழைச்சிங்களா? ஆமா ரசூலுல்லாஹ் அழைச்சோம். சகாபிக்கள் எதுவும் வரேன்னு சொன்னாங்களா? இல்ல, அதை பத்தியான தீர்க்கமான அறிவு எனக்கு இல்ல, ஆனா சில சகாபிக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அதுக்கு தகுந்த உணவுகள் இருக்குதானே என்று கேட்கிறாங்க. அதோட பரவாயில்ல இருக்குது என்ற அடிப்படையில அந்த அவங்களுடைய மனைவி பத்தி சொல்றாங்க. சில நிமிடங்கள் கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் ரசூல்லா வருகை தர்றாங்க. ஆனால் ரசூல்லாவோடு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருகிறது. எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால், அகல் போர்க்களத்திலே யாரெல்லாம் அகல் தோண்டினார்களோ அத்தனை மக்களும் வருகை தருகிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான சகாபிகள். ஒரு ஆளுக்கு எடுத்து நாக்கிலே வைத்தால் கூட போதுமானதில்லை, அந்த அளவிற்கு சிறிய உணவு தான் இருக்குது. ஆனால் 1000க்கும் அதிகமான சகாபாக்கள் வருகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, பின்னால் அத்தனை சகாபாக்களும் அணிவகுத்து வர்றாங்க. பார்த்த மாத்திரத்துல ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா அது, ரசூலுல்லாஹ் தான கூப்பிட்டா இவ்வளவு பேரை கூட்டிட்டு வர்றாங்களே, சாப்பாடு போதுமானது இல்லையே, எப்படி அத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் என்று மிகப்பெரிய அதிர்ச்சியில உறைஞ்சு முடிக்கிறாங்க. அவருடைய மனைவியுடைய முகத்தை கேட்கவே வேணாம், அப்படியே நெருப்பு கங்குகள் எரியுது. என்னடா அது, இவ்வளவு மக்கள் வராங்க, எப்படி சமைக்க இயலும், எப்படி இத்தனை மக்களுக்கும் கொடுக்க இயலும், நம்ம இடத்துல அவ்வளவு உணவு இருக்குதானா என்று நான் யாரை கூட்டு வர சொன்னா யாரையெல்லாம் கூட்டு வந்திருக்கிறீங்க என்று சொல்லி தன்னுடைய கணவனிடத்துல அத்தனை கோபத்தையும் வெளிப்படுத்துறாங்க. கணவனுக்கு தலையும் புரியல வாழும் புரியல, ரசூலுல்லாஹ் தான கூப்பிட்டோம், இத்தனை சகாபிகளை கூட்டு வந்துட்டாங்களே, என்னாக போயிடுறீர்கள் என்று ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாபிரே ஒன்னும் கவலை கொள்ள வேண்டாம், நான் சொன்ன மாதிரி அடுப்புல ஆணம் கொதிக்கட்டும், இந்த பக்கம் நம்முடைய மாவு தயாராக இருக்கட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணத்திலையும் மாவுலையும் சில வாக்கியங்களை சொல்லி ஊதுறாங்க. அத்தனை சகாபாக்களையும் அமர வைக்கிறாங்க. அத்தனை சகாபாக்களும் அமர வைக்கப்பட்டார்கள். அத்தனை சகாபாக்களுக்கும் ரொட்டி சுடப்பட்டு பரிமாறப்பட்டது, சுட சுட ஆணவம் ஊத்தப்பட்டது. அத்தனை சகாபாக்களும் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வயிறார உண்டு அழகான முறையிலே மீண்டும் அந்த அகல் தயாரிக்கக்கூடிய பணிக்கு, அகல் தோண்டக்கூடிய பணிக்கு திரும்ப போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகான முறையில உண்டு திரும்ப போனாங்க. இந்த இடத்திலே கவனிக்க வேண்டியது, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நாணத்துடைய சட்டியை திறந்து பார்க்குறாங்க.
எப்படி ஆணம் குதித்ததோ அதே அளவிற்கு ஆணம் இப்போதும் குதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சொட்டு குறையல, அதே ஆணம் இப்போதும் குதித்துக் கொண்டிருக்கிறது. ரொட்டியை தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு போய் பாக்குறாங்க, அதே அளவிற்கு மாவு, ஒரு சாவு கோதுமையில எவ்வளவு மாவு தயாரிக்கப்படுமோ அதே அளவிற்கு மாவு தயாரிக்கப்பட்டு அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான சகாபிக்கள் உண்டு மகிழ்ந்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு திரும்பி போயிட்டாங்க. எப்பேற்பட்ட மிகச்சிறந்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல அரங்கேற்றார். இது போக அடுத்த சில நாட்கள்ல அந்த மக்கத்து குறைஷிகள், யூதர்கள், மற்ற குலங்கள் எல்லாம் இங்க முற்றுகையிட வரக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். முற்றுகை பல நாட்கள் தொடருது. மிக கடுமையான முறையில முற்றுகை இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே போக முடியல. இருக்கக்கூடிய உணவுகளை வைத்து, தானியங்களை வைத்துதான் அவர்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். அதே நேரத்தில் வெளியே இருக்கக்கூடிய மக்களும் போதுமான அளவுக்கு கையிருப்பு இருக்கிறது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிக கடுமையான முறையில போர்க்களம் நடைபெறுகிறது. நேருக்கு நேராக சண்டை கொள்ள முடியல. எப்படியாவது அந்த அகலை தாண்டி வந்துவிட முடியுமா என்பதாக தீர்மானிக்கிறாங்க. அகலை பார்த்த மாத்திரத்திலேயே வந்த அத்தனை பேருக்கும் பெரும் அதிர்ச்சி. எப்படியாவது இதை தாண்டி போய் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி பல கட்ட முயற்சிகளை மேற்கொள்றாங்க. எப்போதெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமோ வர்றாங்களோ இந்த பக்கம் முஸ்லிம்கள் இருந்து அம்பு எய்யக்கூடிய வில்வித்தை வீரர்கள் அம்பு எய்து அத்தனை பேரையும் அந்த குழியில போட்டு அமுக்குறாங்க. இப்படியாக தொடர்ச்சியாக ஒரு நாள் கழியுது, 2 நாட்கள் கழியுது, பல நாட்கள் தொடர்ச்சியாக இந்த அகல் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். சொல்ல போனால் முஸ்லிம்களாகிய நபித்தோழர்கள் தொழுகையை நேரம் தவறி தொழக்கூடிய அளவிற்கு கடுமையான போர்க்களங்களாக அமையுது. நபித்தோழர் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளை திட்டிக்கொண்டே ஏசிக்கொண்டே வந்தார்கள் என்று சொல்றாங்க. ஏன் திட்டினான்னு சொன்னா, இவர்களோடு போர் புரிந்ததன் காரணத்தினாலதான் என்னுடைய அஸ்ர் வக்து பாலா போச்சு. அஸ்ர் வக்துக்கு தொழ வேண்டிய அஸ்ர் தொழுகையே மகரிப் நேரத்தில் தொழக்கூடிய நேரம் வந்துருச்சு. அந்த அளவிற்கு இவர்களோடு தொடர்ச்சியாக போரிட்டுக் கொண்டே இருந்தோம், இவர்கள் நாசமாக போகட்டும் திட்டிக்கொண்டே வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். இன்னைக்கு சாதாரணமாக நம்ம இருக்கிறோம், நோன்பு வச்சுட்டு அழகான முறையில காலில் சுபு தொழுகிறது கிடையாது, படுத்துகிறோம். அத்தனை வக்துகளும் கடந்து போகும். கடைசியில மகரிப்ல இஃப்தாருக்கு மட்டும்தான் எந்திரிச்சு பள்ளி பக்கம் ஓடியாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அத்தனை வக்துகளும் நோன்பு எதற்காக வைத்தோமோ அந்த இறையச்சத்தை மறந்து அத்தனை வக்துகளையும் தூங்கி கழிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் போர்க்களத்தில் கூட அந்த இக்கட்டான சமயத்துல கூட வக்து நேரம் தவறிவிட்டது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்படுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் இபாதத்தாளியாக இபாதத்தோடு இருந்திருப்பார்கள் என்பதை நம்ம இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்கணும். இறுதியாக இந்த போர்க்களத்துடைய உச்சம், பல மக்கள் ரொம்ப சோர்வடைந்து போகிறார்கள். முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, சோர்வடைந்து போகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல மிகச்சிறந்த பிரார்த்தனையை செய்கிறார்கள். அந்த காஃபிர்களுக்கு எதிராக, எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. இது புகாரியில 7489 ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. இந்த பிரார்த்தனை என்னன்னு சொன்னா, இறைவா வேதம் அருளியவனே, விரைவாக கணக்கு வழங்குவோனே, இந்த குலங்களை நிச்சயமாக நீ தோற்கடிப்பாயாக, அவர்களை நடுக்கத்திற்கு உள்ளாக்குவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறாங்க. என்னுடைய இறைவா, நீதான் எங்களுக்கு வேதங்களை அருளினாய், நீதான் எங்களுக்கு விரைந்து கணக்குகளை தீர்ப்பாய். அப்படிப்பட்ட என்னுடைய இறைவா, அந்த குலங்களை நிச்சயமாக நீ தோற்கடி. அத்தனை குலங்களையும் தோற்கடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவருடைய உள்ளங்களை நடுக்கத்திற்கு உள்ளாக்கி என்பதாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனையுடைய விளைவு அடுத்த சில நாட்கள்ல எதிரிகளிடத்துல வெளிப்படக்கூடிய சமயத்தை பார்க்கிறோம். ஆரம்பத்திலே நாம பார்த்தோம், கடும் பனியில நடைபெறக்கூடிய போராகத்தான் இருந்தது, பனிக்காலத்தில் நடைபெறக்கூடிய போராக இருந்தது. அந்த அடிப்படையில எதிரிகள் கடும் பனியை தாக்குப்பிடிக்க முடியாமலும், சூறைக்காற்றை தாக்குப்பிடிக்க முடியாமலும், இன்னவர பல பலவீனங்களை தாக்குப்பிடிக்க முடியாமலும் அவர்களுக்குள்ள குழப்பங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துறான். பல கூட்டங்கள் ஒன்று சேரக்கூடிய சமயத்திலே ஒரு தலைவனுடைய பேச்சு இன்னொரு தலைவன் கேட்க மாட்டான். இப்ப நம்முடைய ஜமாத் ஒரு நிலைப்பாடை கையில வச்சிருக்கிறாங்க, பிற சபைகளுடைய பிற மக்களுடைய மேடைகள்ல ஏறக்கூடாது, பிற மக்களுடைய கூட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது, பொதுவான மக்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு உலக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைப்பாடு தான். இப்ப ஏன் இந்த மாதிரி நிலைப்பாடு நம்முடைய ஜமாத் கையில் எடுத்திருக்குன்னு கேட்டா,
ஒரு பொதுவான ஒரு சபை. அங்கே பல தலைவருடைய தொண்டர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய உறுப்பினர்கள் இருப்பார்கள். அந்த இடத்துல நாமும் கலந்து கொள்ளக்கூடிய சமயத்துல ஏதாவது ஒரு நபர் தவறிழைக்கக்கூடிய சமயத்துல அதோடைய பாதிப்பு அத்தனை மக்களையும் சேரும். அந்த தலைவன் அந்த மக்களை கட்டளையிடுவான், மற்ற மக்களுக்கு கட்டளையிட இயலாது. அப்ப இப்படிப்பட்ட பல குழப்பங்கள் ஏற்படும். குழப்பங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அழிவுகளும் பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் அஹிசா போர்க்களத்துடைய இறுதி நிகழ்வு. அது வரைக்கும் உறுதியாக போராடிய அந்த காபிர்கள் எல்லாம் கடைசி நேரத்திலே அவர்களிடத்திலேயே பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஒரு தலைவன் சொன்னதை இன்னொரு தலைவருடைய குலம் கேட்கல, ஒரு குலத்துடைய உறுப்பினர்கள் சொன்னது அந்த குலத்துடைய தலைவன் கேட்கல. இப்படி பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு மத்தியிலே அஹிசா போர்க்களம் நீர்த்து போகக்கூடிய சமயத்தை பார்க்கிறோம். மீண்டும் எதிரிகள் அல்லாஹுடைய தூதருடைய துவாவுக்கு ஏற்றவாறு, அவருடைய பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த போர்க்களத்துல முஸ்லிம்களும் சில முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் மிகப்பெரிய பாதிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கவில்லை. இந்த போர்க்களத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை என்னன்னு கேட்டா, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் மார்க்க அடிப்படையிலே நாம் செயல்படுத்துவதாக இருந்தால் முதலிலே அந்த விடயத்தை மற்றவரிடத்திலே ஆலோசனை செய்து முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம தனியாக ஒரு முடிவெடுப்பதை விட ஒரு கூட்டத்திலே இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே ஆலோசனை செய்து ஒன்றை முடிவெடுக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நாடுகிறானோ அது யார் வழியாகவாது இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொல்ல வைப்பான். அது மிகச் சிறப்பானதாகவும் இருக்கும். அப்ப இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் படிப்பினை. இரண்டாவது மிகச்சிறந்த படிப்பினை என்று கேட்டா, எந்த ஒரு காரியத்திற்கும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதே நேரத்தில் சிறந்த உறுதியான இறை நம்பிக்கையும் அவசியம். அப்ப இதை அஹிசா போர்க்களம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. பல நாட்கள் இந்த போர்க்களம் நடந்தாலும் கூட சகாபாக்களத்துல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஒருபோதும் குறையவே இல்லை. அதுபோல உறுதியான இறை நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். அதன் விளைவுதான் மிகப்பெரிய அகல் குழிகளை அவர்கள் தோண்டினார்கள். அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த வெற்றியும் நம்முடைய முஸ்லிம்களுக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்ப இதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் விளங்கி கொண்டு முஸ்லிம்களான நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த கடந்த 3 போர்க்களங்களை 3 தினங்களும் பார்த்தோம். இந்த 3 போர்க்களின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய அடைந்திருக்கக்கூடிய படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய வாழ்க்கையில பாடமாக்கி அதை நம்முடைய வாழ்க்கையிலே மிகச்சிறப்பான முறையிலே செயல்படுத்தினோம் என்று சொன்னால் மிகச்சிறந்த வெற்றியை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரிசாக கொடுப்பான். அந்த வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள்புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வனாக என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹிரு துஆ.